Hi friends, நான் Vaishnavi from Abisha's home style. இந்த வீடியோவில் நான் ஸ்வீட் பொட்டேட்டோவில் இருந்து என்னென்ன கண்டுகள் உருவாக்குறது என்றதையும் இந்த கண்டுகள் நடும்போது நான் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணினான் எங்களோட கனேடியன் வெதருக்கு இந்த கண்டுகள் செட் ஆகுமா இல்லையா என்றதையும் எந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது நான் கடையில் இருந்து வாங்கின ஸ்வீட் பொட்டேட்டோ. இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னனா முளைகள் வந்திருந்தது. இதை நாங்கள் தண்ணியில் வச்சு பார்ப்போம் வேர்கள் வருதான்னு பார்க்குறதுக்காக மேலே உள்ள பாட்டை சின்னனா வெட்டி எடுத்து தண்ணியில் வச்சேன். நான் வச்சு ஒரு கிழமையிலேயே குயிக்காக நல்ல வேர்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டுது. இப்போ எங்களுக்கு மார்ச் மாதம் வெளியில் சரியான குளிராக இருக்குது. சம்மர் வாரத்துக்கு இன்னும் டைம் இருக்குது. அது வரைக்கும் இந்த தண்ணியிலேயே இதை அப்படியே வச்சிருக்க இயலாது. அதனால் சின்னனா ஒரு பொட் எடுத்து அதில் நட்டு நான் இதை வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கிறேன். இந்த கண்டுகளை நட்டு கொஞ்ச நாள்லையே நல்ல வடிவாக வளர ஆரம்பிச்சிட்டுது. நான் சம்மர் வரும் வரையும் வீட்டுக்குள்ளே வச்சுருந்துட்டு சம்மர் வந்த உடனேயே நான் அதை வெளியில் எடுத்து வச்சிட்டேன். இதே மாதிரி நான் சம்மர் வந்ததுக்கு பிறகு வெளியில் நடுறதுக்காக ஆரஞ்சு கலர் ஸ்வீட் பொட்டேட்டோவையும் பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோவையும் நட்டு கண்டுகள் மாதிரி வளர்த்து எடுத்துருக்கிறேன். இதை நான் நிலத்தில் நட போகிறேன். இந்த கண்டுகளும் நட்டு கொஞ்ச நாள்லையே நல்ல வடிவாக வளர ஆரம்பிச்சிட்டுது. பொட்டில் நான் இந்த கண்டை நட்டு 3 மாதத்துக்கு மேலே ஆகிட்டுது. இதில் கிழங்குகள் ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்கணுமெண்டு இதை நான் கிண்டி பார்த்தேன். ஆனால் எனக்கு இதில் எந்த கிழங்குமே வரையில. சின்னனா 2 கிழங்கு தான் வந்திருந்தது. மேபி இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தால் வந்திருக்குமோ தெரியல. இப்போ தான் குட்டி குட்டியாக வேர்களும் வந்திருந்தது. சில நேரங்களில் இந்த பொட்டில் இருக்கிற சத்து பத்தாமல் இருந்ததால் வரையிலையோ தெரியல. பொட்டில் எனக்கு நட்டது சக்ஸஸ்ஃபுல்லாக வரையில. நிலத்தில் நட்டது எப்படி வருதுன்றதை பிறகு பார்ப்போம். இப்போ எங்களுக்கு அக்டோபர் மாதம் ஆல்மோஸ்ட் 3 மாதத்துக்கு மேலே ஆகிட்டுது. பொட்டில் நாங்கள் கிழங்குகள் பார்க்கும்போது எதுவுமே வரையில்லை. அதனால் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லி விட்டுருந்தேன் நான். ஆனால் இப்போ எங்களுக்கு குளிர்காலம் ஆரம்பிச்சதால் எப்போ வேணாலும் வெதர் மைனஸுக்கு போகலாம். அதனால் இதுக்கு மேலே இந்த கண்டுகளை விடுறது பெருசாக எனக்கு சரியாக படையில்லை. அதனால்
ஹார்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லி முடிவெடுத்து கிண்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கட நாட்டிட வெதருக்கு இந்த கண்டுகள் எப்படி வளருது என்று ட்ரை பண்ணி பார்க்கணுமென்று ஆசைப்பட்டேன். நான் அதே மாதிரி நான் நட்டு பார்த்து எந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணி இருக்கிறேன். எனக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக வரே இல்லை. மேபி நீங்கள் சம்மர் கண்ட்ரியில் இருக்கிறீங்களா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதையும் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.